ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. திருமால் 2 அவதாரத்தில் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்கிற தத்துவத்தோட பெருமையை நிலைநாட்டுறார். ஒன்று பரசுராமர் அவதாரத்தில், 2வது ஸ்ரீராமர் அவதாரத்தில். பரசுராமர் அவதாரத்தில் தன் தந்தை ஜமதக்னி முனிவர் தன் அன்னையை வெட்டு என்று சொல்கிறார். அப்பா சொன்னதுனால கண்ணை மூடிட்டு வெட்டிடுறாரு. அதன் பிறகு வரம் கேட்டு உயிர் தள்ள வைக்கிறாரு. அப்படி வந்த உயிர் தலைமறி போனதுனால தான் இன்றைக்கி மாரியம்மனை நம்ம வழிபட்டுருக்கோம். ஒரு சத்திரிய மன்னன் தன் தந்தையை 21 முறை தரையில் அடித்து கொண்டுட்டாங்கிற ஒரே காரணத்தினால 21 தலைமுறையாக சத்திரிய மன்னர்களை அழிக்கிறார். இது பரசுராமர் அவதாரத்தில். ஸ்ரீராமர் அவதாரத்தில் தசரருக்கு பிள்ளைகளை பிறந்து 5 வயசுலேயே அப்பா வசிஷ்டர்கிட்ட குருகுல கல்விக்காக அனுப்புகிறாரு காட்டுக்கு. அப்பா பேச்சுக்காக எந்த மறுப்பும் சொல்லாமல் பிள்ளைங்க போய் படிச்சுட்டு வர்றாங்க. படித்து அறிவும் ஆற்றலோடு வந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் தன்னோட தவ கடக்கூடாதுங்கிறதுக்காக காட்டுக்கு அனுப்புன்னு சொன்னோடனே வேறு வழி இல்லாமல் தசரர் அனுப்புகிறப்ப அப்பா சொன்ன ஒரே காரணத்தினால ராமர் ஏற்றுக்கிட்டு விஸ்வாமித்திரோட போகிறாரு. சீதையை கல்யாணம் பண்ண பிறகு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிற கட்டத்தில் தசரர் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் தயாராகுன்னு சொல்கிறப்ப அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் தான் அரசாள வேண்டுங்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, என் மேலே உள்ள பாசத்தினால அப்படி சொல்கிறேன், எனக்கு வயசாகிடுச்சு, நான் இறுதி காலத்தை இறை இன்பத்தில் கழிக்கணும் விரும்புகிறேன், எனக்கு தயவுசெய்து அனுமதி கொடுங்கிறாரு. அப்பா பேச்சை மீற முடியலை, சரின்ட்டு ஏற்றுக்கிறாரு. ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நீடிக்கலை. அடுத்த நாளே கைகேயி தசரதன்கிட்ட 2 வரம் கேட்டு நீ காட்டுக்கு போ, பரதன் நாட்டை ஆளட்டுங்கிறப்போ அதே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறாரு. அப்பா சொன்னோன்னா அம்மா சொன்னோன்னா நீங்கள் சொன்னால் சரி, நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறேங்கிறாரு. அப்போ அவருடைய முகம் எப்படி இருக்கான், அன்றளந்த செந்தாமரை பூவை விட அந்த அழகும் குளிர்ச்சி மிக்கதாக இருக்கான். செந்தாமரை விட தோற்று போகுதான், அந்த அளவுக்கு இருக்கிறதா கம்பர் வர்ணிக்கிறாரு. சீதை மீட்டு வர்றாரு இலங்கையில். அப்போ அவர் ஏற்றுக்க மறுக்கிறாரு. எவ்வளோ பேர் என்னவோ சொல்லியும் அவர் கேட்கலை. அதாவது அடுத்தவன் தூக்கிட்டு வந்த மனைவியை எப்படி நாட்டுக்கு கூட்டி போகிறதுன்னு தயங்குறார். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, சொர்க்கத்தில் இருக்கிற தசரன்கிட்ட கூப்பிட்டு, ராமனை பிரிஞ்சு இருக்கிற துன்பத்தில் இருக்கிற நீ இப்போது பூலகம் போய் உன் மகனை சந்தின்னு அனுமதி கொடுக்குறாரு. தசரர் வர்றாரு இலங்கைக்கு. மகனை பார்த்து அப்படியே சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. கைகையால் பட்ட என் காயத்தை உன்னை கட்டி பிடித்ததால் நீங்கிட்டுன்னு சந்தோஷம் அடைகிறாரு. அப்போ சொல்கிறாரு, மகனே, சீதை எந்த களங்கமும் அற்றவள், அவள் கற்பு என்ற நெருப்பு, அவளை தப்பாக சொல்லாத, அவளை ஏற்றுக்கன்னு சொன்னோன்னே அப்பா சொல்கிற ஒரே காரணத்துக்காக ஏற்றுக்கிட்டார். இப்படி பல இடங்களில் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை திருமால் வாழ்ந்து காட்டியிருக்காரு. இதே ராவணனுடைய பிள்ளைங்களும் இந்திரஜித் உட்பட அப்பா பேச்சை கேட்டு தான் ராமரை எதிர்த்து போரிடுறாங்க, மிகுந்த வலிமை காமிக்கிறாங்க. ஆனால் அது அதர்மத்தின் வழியில் செல்லக்கூடிய தந்தை இருந்ததுனால பலனற்று போய்விடுகிறது. இதே ராமர் தர்மத்தின் வழியில் சென்றதுனால இது எல்லோரும் பின்பற்றத்தக்கதாக இருக்கிறது. எனவே தர்மத்தின் வழி நடந்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை நாமும் பின்பற்றுவோம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, 1000 உறவில் பெருமையில் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. நன்றி, வணக்கம்.